ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எஸ்எம் vlogs. இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு பார்க்கலாம். பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு, நேந்திரம் சிப்ஸு, கேழ்வரகு பிஸ்கெட்டு, 2 முறுக்கு, பருப்பி. இவங்க வந்து பழங்கள்லாம் தொடவே மாட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம் என்னடா பழமே வைக்க மாட்டீங்கன்னு. பழம் எங்கே வச்சாலும் ரிட்டர்ன் தான் கொண்டு வரா, சாப்பிட மாட்றா. அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாகவே வச்சு விட்டுறது. இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வந்து தக்காளி சாதம், மிளகா பொடிலாம் எதுவுமே போடாமல் வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம்லாம் போட்டு செஞ்சுருக்க தக்காளி சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டால் டேஸ்ட் இருக்குமான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பட்டை சோம்புலாம் போட்டு எப்பயும் போல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதக்கிட்டு தக்காளி மட்டும் கொஞ்சம் கூட போடணும். சூப்பரான ஒரு தக்காளி சாதம் வந்து ரெடி. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முட்டை கூட செய்யலாம். சரி, பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பல, அதனால் உருளைக்கிழங்கே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு செஞ்சாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கும் தான். அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஸ்நாக்ஸுக்கு இதெல்லாம் வச்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து இதுதான். நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தக்காளி சாதம் ரெசிபி வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அது வேணால் பாருங்கள். தேங்க்யூ, பை பாய்.